இப்போ வந்துட்டு பர்சன்டேஜஸ் டாபிக் நடத்த போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆவரேஜ் நடத்தியிருப்பேன். ஆவரேஜ் பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் வந்துட்டு என்னென்னா ஒரு 3 கொஸ்டின் வந்துட்டு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருப்பேன். ஓகே, திஸ் கொஸ்டின் அண்ட் இது அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருக்கேன். பிகாஸ் அப்லோட் பண்ணாமல் தேர்ஸ் பின் சம் இஷ்யூ வைல் அப்லோடிங் திஸ். ஸோ நான் வந்து திருப்பி நடத்த வேண்டியதாக இருக்குது. நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்துட்டு அந்த 3 கொஸ்டின் ஹோம்ஒர்க்காக போடுங்க, சால்வ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் யாராவது போட்டிருப்பீங்களான்னு ஒன்றும் தெரியல. நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஹரிஸ்வாஜ் அவர் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. டவுட் இருந்தால் ஓகே, நான் இந்த கொஸ்டின் மட்டும் நடத்துகிறேன். பிகாஸ் ஐ லைக் திஸ் கொஸ்டின் வெரி மச். இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டர் ஹேஸ் சர்டன், ஏன்னா இதில் இன்னிங்ஸ் அண்ட் சர்டன் டெர்மினாலஜிஸ்லாம் வருதா, ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் வேறு. ஸோ அதனால நானே சொல்லி தரேன். ஓகே, கிரிக்கெட்டர் ஹேஸ் சர்டன் ஆவரேஜ் of runs for his 24 innings. Okay, in his 25th innings he is bowled out with no score, so duck out aitan. So he has scored 0 runs in 65th innings. Okay, this brings down his average by 2 runs. His new average is என்னன்னு கேட்குறேன். ஓகே, அதாவது 64 மேட்ச் இன்னிங்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, மேட்ச் தான். ஓகேவா, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மேட்சுக்கும் தனித்தனி ஸ்கோராக நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். T20 ஒரு ஐபிஎல்ல பார்த்துருப்போம். பட் இன்னிங்ஸ்னா டெஸ்ட் சீரீஸில் டெஸ்ட் மேட்சஸில் தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. என்னன்னா எல்லா ஸ்கோரையும் வந்துட்டு கணக்கு பண்ணி அதுக்கான ஆவரேஜ் எடுப்பாங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச், செகண்ட் மேட்ச், தேர்ட் மேட்ச் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இது வந்துட்டு 64 மேட்ச் விளையாடிருக்காங்க. 64 மேட்ச்சில் விளையாடி அந்த எல்லா மேட்ச்சில் இருக்க ஸ்கோரையும் ஆட் பண்ணி பை 64 அப்படின்னு போட்டாங்கன்னா ஒரு ஆவரேஜ் வரும். ஓகேவா, ஹி ஹாஸ் அ சர்டன் ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்தாங்க. ஓகே, அண்ட் 65th மேட்ச் விளாட்றான், அதில் வந்து 0 ரன் எடுத்துட்டான். ஸோ நான் ஆவரேஜ் 1 கேட்டிருந்தீங்கன்னா அதில் சொல்லியிருப்பேன். என்னென்னா ஏதாவது ஒரு வேல்யூவில் ஏதாவது ஒரு அப்சர்வேஷனில் அந்த வேல்யூ வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, லைக் கம்பேர்ட் டு அதர் வேல்யூஸ், தென் இட் வில் பிரிங் டவுன் த ஆவரேஜ். ஸோ ஒரு ஆவரேஜ் வந்துட்டு சே 4, 5, 4, 6 and 10 அப்படின்னுச்சுன்னா இதுக்கான ஆவரேஜ் வந்து சம்திங் 6 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஓகேவா, ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், இந்த 10 தூக்கிட்டு இந்த 0 அப்படின்னு போட்டேன்னா தென் இட் வில் பிரிங் டவுன் ஸோ டிவைட் பை 3 அப்படின்னு போட்டேன்னா இதுக்கான ஆவரேஜ் வந்து 5 வரும். 6 பாயிண்ட் இருந்ததுலேருந்து 5 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ 5 இல்லை, வேறு எதுவும் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10லேருந்து இப்போ எது வந்துட்டு பிராட் டவுன் இட்ஸ் ஆவரேஜ் இந்த 0 தான். ஸோ இந்த 0 வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 65th மேட்ச்சில் அவன் டக் அவுட் ஆனது தான் வந்துட்டு இஸ் த ரீசன் டு பிரிங் டவுன் his average by 2 runs. ஸோ அவனோட 64 மேட்ச் விளையாடி ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஆவரேஜை வந்துட்டு இந்த மேட்ச்சில் எடுத்த டக் அவுட் வந்துட்டு ஹேஸ் brought down his average by 2 runs. ஓகே, இப்போ அந்த 2 runs கம்மி பண்ணி புதுசாக இருக்கேன்னு உங்கள் ஆவரேஜ் என்னன்னு கேட்கலாம். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், sum 1 is equal to sum 2 போட்டேன். ஏன் அப்படின்னு வந்துட்டு டவுட் இருக்கலாம். பட் ஏன் போட்டேன் அப்படின்னா 64 மேட்ச் விளையாடிட்டு ஓகேவா, அதில் ஒரு ஸ்கோர் வருமா, சே வந்துட்டு 1000 ரன்ஸ் அடிச்சிருக்கான். ஓகேவா, 6 மேட்ச் விளையாட்டி அதில் எல்லாத்தையும் சேர்த்து 1000. ஓகேவா, இப்போ வந்துட்டு 65th மேட்ச் விளையாடிருக்கான், அதில் வந்துட்டு 0 ரன்ஸ் எடுத்திருக்கான். ஓகேவா, இப்போ 65 மேட்சஸ்க்கான ஓவரால் ஸ்கோர் என்னது, அதுவும் 1000 தானே. ஏன்னா என்ன பண்ணுவோம், 1000 + 0 அப்படின்னு போட்டால் தானே 65 மேட்சஸ்க்கான இது கிடைக்கும். ஆனால் 0 தானே, 0 ரன்ஸ் எடுத்திருக்கான். ஸோ அப்புறம் 1000 தான். ஸோ sum 1 is equal to sum 2 அதான் பண்ணியிருக்கேன். ஓகே, sum 1 is equal to sum 2 பிகாஸ் 65th மேட்ச்க்கான ஸ்கோர் வந்து 0. அதை ஆட் பண்ணாலும் ஒன்று ஆட் பண்ண முடியும். sum 1 is equal to sum 1 ஓட ஃபார்முலா என்னது, ஆவரேஜ் இன்ட்டு நம்பர். ஆவரேஜ் 1 போட்டுக்கிட்டேன், இன்ட்டு நம்பர் என்னது 64 மேட்சஸ். ஓகே, இதை வந்துட்டு ஒரு இதை வச்சுக்கிறேன். இதை வந்து ஈக்குவேட் பண்ணிட்டேன். sum 2 is equal to அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். this is equation 1. ஓகே, அப்புறமா என்ன பண்ணுறேன், ஆவரேஜ் 2 என்னது, ஆவரேஜ் 2 வந்துட்டு செகண்ட் ஆவரேஜ் கன்சிடர் செகண்ட் சினாரியோ. அது என்னது, ஆவரேஜ் 1லேருந்து 2 ரன் மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆவரேஜ் 1 மைனஸ் ஆவரேஜ் 2. ஓகேவா, இது புரியுதா, ஆவரேஜ் 2 இருக்கு, ஆவரேஜ் 1 மைனஸ் ஆவரேஜ் 2. ஓகே, ஆவரேஜ் 2க்கான ஃபார்முலா என்னது, சம் பை நம்பரா, sum 2 by number 2. ஸோ sum 2 என்னது நமக்கு தெரியாது, sum 2 by number 2. number 2 என்னது, நம்பர் ஆஃப் மேட்சஸ் he played in scenario 2. அதுதான் நம்ம 65 மேட்சஸ் விளையாடிக்கலாம், 665 போடுறேன். ஸோ வந்துட்டு இந்த 2 ஈக்குவேஷனும் வந்துட்டு ஈக்குவேட் பண்ணி நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். ஸோ இதில் என்ன வந்து sum 2 is equal to ஆவரேஜ் 1 × 64 இருக்கா. ஸோ வந்து sum 2 வந்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா, சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்,
இந்த மாதிரி வரும். 60 ஆவரேஜ் ஒன், இந்த மாதிரி 65 இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஒன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரே வேரியபிள் ஆவரேஜ் ஒன் அண்ட் ஆவரேஜ் ஒன். ஸோ நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஆவரேஜ் ஒன் இஸ் ஈக்குவல் டு இதுதான் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது வந்து சால்வ் பண்ணினா கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் தென் நமக்கு தெரியும் ஆவரேஜ் 2 இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஒன் மைனஸ் ஆவரேஜ் 2. அப்போனா ஆவரேஜ் 2 தானே, 2 தான் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து -2 பண்ணணும். -2 பண்ணால் 128 வரும். இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஓகே, இது நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருச்சு, அதனால நடத்துகிறேன் திருப்பி. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நீங்களே போடலாம். நான் முன்னாடி போட்டிருப்பேன் அந்த இயர்ஸ் வச்சு ப்ராப்ளம்ஸ் 2-3 ப்ராப்ளம்ஸ் போட்டிருப்பேன், அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பர்சன்டேஜ். ஓகே, பர்சன்டேஜ் வந்து எதுக்கு பண்ணுறாங்க, பர்சன்டேஜ்லாம் என்னது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். பர்சன்டேஜ்னா இட்ஸ் செப்பரேட்டட் இன்டு 2 வேர்ட்ஸ். பர்சென்ட், சென்ட்னா என்னது, சென்ச்சுரிஸ் மார்க், சென்ச்சுரினா 100. பர் 100க்கான வேல்யூ தான் வந்துட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன் பர் 100க்கான வேல்யூ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, இப்போ நான் வந்துட்டு 2 பேருக்கு டெஸ்ட் வைக்கிறேன். ஓகேவா? ஒருத்தனுக்கு வந்துட்டு 15 மார்க்குக்கு டெஸ்ட் வைக்கிறேன், ஒருத்தனுக்கு வந்து 10 மார்க்குக்கு டெஸ்ட் வைக்கிறேன். பட் 2 பேரும் வந்துட்டு சேம் லெவல், அதாவது 2 பேரோட இது ஈக்குவேட் பண்ண முடியல. 2 பேருக்கு சேம் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டில கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இவன் வந்துட்டு say he scored 8 marks and he scored 8 marks. ஓகேவா? 8 marks out of 15, 8 marks out of 10. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு நான் 8 மார்க் எடுத்துக்கேன், நானும் 8 மார்க் தான் எடுத்துக்கேன், நானும் 8 தான் அப்படின்னு சொன்னான்னா இட்ஸ் நாட் ஃபேர் டு ஈக்குவேட் தம், ரைட்? இவன் 8 மார்க் 10 மார்க் அவுட் ஆஃப் 10 மார்க்ஸ் எடுத்துக்கான், இவன் 15 மார்க் எடுத்துக்கான். ஸோ இட்ஸ் நாட் ஃபேர், ரைட்? ஆனால் என்னன்னா இவனை வந்துட்டு 15 மார்க், சாரி, அதான் சேம் டிஃபிகல்ட்டி இல்லை. ஸோ இவனை வந்துட்டு இதுல இருந்து விட்டா அவன் வந்துட்டு வேற மார்க் எடுப்பான். ஓகேவா? இவனோட ஜாஸ்தியா இருப்பானா கம்மியா இருப்பான், அது வந்து நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இவங்க 2 பேரோட வேலிடிட்டி, அதாவது மார்க் எடுத்த வேலிடிட்டியை நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ண போறோம். 2 பேரோட மார்க்ஸ் கம்பேர் பண்ண போறோம். ஓகேவா? எப்படி பண்ண போறோம்? பர்சன்டேஜ் எடுத்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இவனோட மார்க்கு பர் 100க்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணிட்டு, இவனோட மார்க்கு பர் 100க்கு எவ்வளவு இருக்கும் கேல்குலேட் பண்ணிட்டு 2த்தையும் கம்பேர் பண்ணலாம். இப்போ ஸோ பர் 100 எப்படி கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் சிம்பிள் 100 மல்டிபிள் பண்ணும். ஸோ 8/15 இன்டூ 100 போட்டிங்கன்னா 53.33 வரும். 8/10 இன்டூ 100 போட்டிங்கன்னா என்ன வரும், 100 போட்டிங்கன்னா 18 வரும். ஸோ இவனுக்கு வந்து 80%. ஓகேவா? 80%. இவன் வந்துட்டு 53%. ஓகேவா? இவன் 80 ஜாஸ்தி, 53 கம்மி. ஸோ இவன் தான் கெத்து. ஆப்வியஸ்லி இவன் தான் வந்துட்டு ஜாஸ்தியான மென்டாலிட்டி, அதாவது ஜாஸ்தியான ஐக்கியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? பிகாஸ் சேம் டிஃபிகல்ட்டில இருந்திருக்காதால் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்காக தான் வந்துட்டு பர்சன்டேஜில் ஒரு இதுவே கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் பேசிக் டெர்மினாலஜி தெரியும். ஸோ 75% அவுட் ஆஃப் 70% ஃபார் 200 அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா 75/100 இன்டூ 200 போடுவோம். பர்சன்டேஜ்னா என்னது? பர்சன்டேஜ் லிட்டரலி மீன்ஸ் ஃபார் டிவைட் பை 100. ஓகேவா? இந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, பர்சன்டேஜை அப்படியே நம்ம தூக்கிட்டு டிவைட் பை 100 அப்படின்ட்டு போட்டுக்கலாம் நம்ம. ஸோ அதுதான் லிட்டர் மீனிங் ஃபார் பர்சன்டேஜ். ஓகே, இது வந்து ஃபார்னா 100 இன்ட்டு போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இது நமக்கு புரிஞ்சிடும். இது வந்துட்டு இதுதான் வந்துட்டு பேசிக் பர்சன்டேஜோட நாலேஜ். இதை வச்சு தான் போக போகிறேன் அடுத்து. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இந்த ப்ரைஸ், வாட் இஸ் த சாரி இங்கே வந்துட்டு கன்ஃபியூஷன் இந்த கொஸ்டின். ஸோ இங்கே என்னன்னா மொபைலோட ப்ரைஸ் வந்து 20% வந்துட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போது நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் வந்துட்டு 40% இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோல்டு இன்க்ரீஸ்ட் பை நம்பர் ஆஃப் மொபைல் சோல்டு இன்க்ரீஸ் பை 40%. ஓகேவா? இந்த எஃபெக்ட் ஆஃப் த சேல், எஃபெக்ட் ஆஃப் த சேல்னா ப்ராஃபிட்டா இல்லை லாஸா, இல்லை ப்ராஃபிட் ஆனால் எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆனால் எவ்வளோ லாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எஃபெக்ட் ஆன இந்த சேல்னா ஆஸ் த டிஸ்கவுண்ட் தானே. டிஸ்கவுண்ட் வந்துட்டு as the டிஸ்கவுண்ட் has been successful or the discount has been a failure. ஸோ டிஸ்கவுண்ட் பண்ணி ஜாஸ்தியாக வந்திருக்காங்க. ஓகே, ஜாஸ்தியாக என்னதான் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஓகே. இப்போ நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை 10 ரூபா ப்ராடக்ட்டை 1 ரூபாய்க்கு விற்கிறேன். ஓகேவா? 1 ரூபாய்க்கு விற்றா ஆப்வியஸ்லி நிறைய பேர் வருவாங்க. ஓகேவா? ஸோ 10 ரூபாய் விற்கிற ப்ராடக்ட்டை முன்னாடி வந்து 2 பேர் வாங்கியிருந்தாலும் வச்சுக்கோங்க, 1 ரூபாய்க்கு மாற்றிட்டேன். இப்போ வந்து 5 பேர் தான் வரான்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு ஞாபகம் வசனமா பார்த்தீங்கன்னா 10 பேர் 10 ரூபா 2 பேர் 20 ரூபா வருது. ஓகேவா? ஆனால் 1 ரூபா ஆக்கிட்டேன், 5 பேர் தான் வராங்க அப்படின்னா 5 into 1 5 rupees தான் எனக்கு இப்போ வருது. ஸோ முன்னாடி 20 ரூபா லாபம், இப்போ வந்துட்டு 5 ரூபாய் தான் வந்துருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு நஷ்டம் தான். ஸோ
கரெக்டான அமௌண்ட் தான் நம்ம குறைக்கணும். எவ்வளோ பேர் வந்து ஜாஸ்தி வருவாங்க அப்படின்னு கேல்குலேட் பண்ணி தான் குறைச்சா தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஓகேவா? இப்போ எஃபெக்ட் சேல் ப்ராஃபிட்டா லாஸாக கேட்குறான். ஓகேவா? என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நான் இருக்கு இதை விட்டுருங்க, இதை மறந்துடுங்க, இதை நான் லேட்டர் சொல்லித்தரேன். இது ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்னன்னா, லெட்ஸ் கன்சிடர் 100 ரூபாய். நான் சொன்னேன்ல 10 ரூபாய் 20 பேர் வராங்க. ஸோ லெட்ஸ் கன்சிடர் 100 ரூபாய் இருந்துச்சு. ஓகே, ஒரு ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் 100 பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க முன்னாடி. ஸோ நம்பர் ஆஃப் மொபைல் சோல்டு வந்து 100 யூனிட்ஸ். ஸோ நான் 100 பேர் வந்து வாங்கினதால 100 யூனிட் சோல்ட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் த அசம்ஷன். ஓகே, இப்போ என்ன ஆகுது, இந்த ப்ரைஸ் வந்துட்டு 20% கம்மியாகுது. அப்போ நான் நியூ ப்ரைஸ் 80 ருபீஸ் ஆகிடும். நம்பர் ஆஃப் மொபைல் சோல்டு வந்து 40% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி 140 வித்துருந்தது 140 ஆயிடுச்சு இப்போ. ஓகேவா? அப்போ 40% இன்க்ரீஸ் அப்படின்னா 100லேருந்து பார்க்கணும். ஸோ 100 + 40 140. ஓகே, ஸோ ஓல்ட் ரெவன்யூ என்னது, 100 பேர் 100 ரூபாய். ஸோ 10,000 ருபீஸ். புதுசு வந்துட்டு 140 பேர் 80 ரூபா. மொத்தமாக எவ்வளோ லாபம் பார்த்தீங்கன்னா 11,000 ருபீஸ் 200. ஓகேவா? ஸோ 11,200 - 10,000 போகுது, 1,200 ருபீஸ் எனக்கு லாபம். ஓகேவா? ஸோ இது எப்படி பர்சன்டேஜில் பண்ணோம்னா 1200 டிவைட் பை 100 போட்டிங்கன்னா இது வந்துட்டு பர்சன்டேஜில் நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? 12% வந்து ப்ராஃபிட். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு இவ்வளோ இது போட்டு அசம்ஷன் போட்டு இது போடுறதுக்கு பதிலாக லேசேஷன் 1 ரூபா வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த 100 ரூபா 100 யூனிட் வச்சுக்கிறதால நம்ம 1 ரூபா 1 யூனிட் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ என்னன்னா இங்கே வந்துட்டு 20 ருபீஸ் 20% 40% அப்படின்றத இங்கே என்ன பண்ணுறேன், இது வந்துட்டு கம்மியாக இருக்குது, ரெடியூஸ் பை 20%. அப்போனா இங்கே 1 ரூபாயிலேருந்து 20% கம்மியாயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ இருக்கும், 0.8 இருக்கும். ரைட், புரியுது உங்களுக்கு? 1 ரூபாய் 100 ரூபாயில் 20% வந்துட்டு போயிடுச்சு. 100 ரூபாயில் 20% என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா 20 ரூபாய். 100 ரூபாயில் 20% போயிடுச்சு அப்படின்னா அது 80 ரூபாய். ஓகேவா? ஸோ 1 ரூபாயில் 20% போயிடுச்சு அப்படின்னா 0.8. ஓகேவா? இன்டூ 1 ரூபாயில் இன்க்ரீஸ் பை 40% அப்படின்னா 1.4. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ வரும். ஓகேவா? அந்த வேல்யூ வச்சுக்கோங்க. அந்த வேல்யூ மைனஸ் முன்னாடி வந்துட்டு எப்படி எவ்வளோ இருந்துச்சு, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் 1 யூனிட்டா. ஸோ 1 - 1 பார்த்தீங்கன்னா 0.12 வருமா, அதான் இங்கே இருக்கு 0.12. இது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 100 போட்டிங்கன்னா 12%. ஓகேவா? டப்புன்னு போட்டுடலாம். ஓகேவா? இது 0.8. இது மல்டிப்ளை பண்ணுறது தான் கரெக்டான வே. ஓகேவா? ஏன் மல்டிப்ளை பண்ணுறேன்னு கேட்காதீங்க, மல்டிப்ளை பண்ணால் தான் வரும். ஏன்னா இங்கே தானே ரெவன்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, 140 × 18 தானே போடுவீங்க, அந்த மாதிரி தான். ஓகேவா? இந்த டெர்மினாலஜி இந்த மெத்தட் ஆஃப் அப்ரோச் வந்துட்டு ஞாபகம். இது வந்துட்டு ஈஸியாக நம்ம அடுத்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சக்ஸஸ் டிஸ்கவுண்ட்ன்றது ஒரு டாபிக் அண்டர் பர்சன்டேஜஸில் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் 100 ரூபாய். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான், கடைக்காரன் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஓகேவா? லைக் நம்ம பார்கெயின் பண்ணி நம்ம வந்துட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் பார்கெயின் பண்ணும்போது 20% டிஸ்கவுண்ட் பண்ணுறான். செகண்ட் பார்கெயின் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து 20% டிஸ்கவுண்ட் பண்ணேன், அதுலேருந்து நான் வந்துட்டு 10% டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்றான். ஸோ மொத்தமாக டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்கும், மொத்தமாக நம்ம காசு கொடுக்க வேண்டியது எவ்வளோ இருக்கும் கேட்டிங்கன்னா 30% டிஸ்கவுண்ட்டு. 30% 100 ரூபாயில் போச்சுன்னா 70 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. ஓகேவா? ஏன்னா சக்ஸஸ் டிஸ்கவுண்ட்னா 100 ரூபாயிலேருந்து 20% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டான். ஓகேவா? ஜஸ்ட் பிகம் 80 ருபீஸ் நீ இப்போ கொடுக்க வேண்டியது. ஓகேவா? நீ இப்பயும் பத்தாது, இன்னும் கம்மி பண்ணி 80 ரூபாயிலிருந்து அவன் என்ன பண்ணுறான், 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஸோ 80 ரூபாயில் 10% எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 8 ரூபா. ஓகேவா? 8 ரூபா தான் வந்துட்டு அவன் 80 ரூபாயிலேருந்து மைனஸ் பண்ணுறான். ஸோ எவ்வளோ ஆகும், 72 ருபீஸில் 72 ருபீஸ் நீ வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அட் தி எண்ட் ஆஃப் ஆல் த டிஸ்கவுண்ட்ஸ், நாட் 70 ருபீஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல் டிஸ்கவுண்ட்ஸ். ஓகே, ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சேன், 10% இல்லை 80 ரூபாயில் 10% எப்படி அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இது பாருங்க, 10/100 × 80 போட்டிங்கன்னா நீங்கள் வந்துடும். ஓகேவா? ஸோ 80/10 வந்துட்டு 8 ருபீஸ். ஓகேவா? 8 தான். ஓகேவா? 8 ரூபா டிஸ்கவுண்ட்ன்றதால நான் மைனஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து 8 ரூபா மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா? 8 ரூபா போயிடுச்சு. 10% டிஸ்கவுண்ட், 10% எவ்வளோ, 8 ரூபா. 10% டிஸ்கவுண்ட்னா போயிடுச்சு. ஸோ 8 ரூபா போகுது. ஓகேவா? 100 ருபீஸ் ஆகி சக்ஸஸ் டிஸ்கவுண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டினில் வச்சு சொல்லித்தரேன். ட்ரேடர் ஆஃபர்ஸ் 3 சக்ஸஸ் டிஸ்கவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து 20%, அப்புறம் 10%, அப்புறமா 5% கொடுக்குறான். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு இதை வந்துட்டு இப்படி போட்டிருக்கேன், ரொம்ப பெருசாக எல்லாருக்கும் போட்டிருக்கேன். ஓகேவா? சே 100 ருபீஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த இங்கே போட்டல 100 ரூபா தான் வந்துட்டு இந்த இனிஷியல் அமௌண்ட், இனிஷியல் ரேட் ஆஃப் த ப்ராடக்ட்.
அதுலேருந்து 20% கொடுக்குறான். 20% கொடுத்தா எவ்வளோ ஆகும்? 100லேருந்து 20 மைனஸ் பண்ணால் 80 ரூபா. ஓகேவா? 20% போனால் 80 ரூபா. ஓகேவா? 80 ரூபாலேருந்து 10% போனால் 8 ரூபா போகுது. 80 ரூபாலேருந்து 8 ரூபா போகுது, 72 ரூபா. அதுக்கப்புறமா ஸோ 20% முடிச்சு 10%, அதுக்கப்புறம் 5%. ஸோ 72 ரூபாயில் 5% எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5/100 இன்டூ 72 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் தான் வந்துட்டு மைனஸ் பண்ணுறாங்க, which is 3.6 rupees. 72லேருந்து 3.6 rupees போச்சுன்னா உங்களுக்கு வந்து 68.4 rupees இருக்கும். 68.4 rupees தான் வந்துட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய காசு. ஓகேவா? அவன் என்ன கேட்டிருக்கான், வாட் இஸ் ஓவரால் சிங்கிள் டிஸ்கவுண்ட். ஸோ நீ மொத்தமாக கழிச்சிருக்க காசு கேட்குறான். ஸோ 100 ரூபாயிலேருந்து 68.4 rupees நீ கொடுக்கணும். மொத்தம் எவ்வளோ கழிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா 100 minus 68.4 போட்டிங்கன்னா 31.6 வரும். அதுதான் வந்து கழிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே 100 ரூபாய் அப்படின்னு எடுத்துருக்கதால 31.6 rupees. But it can also be said as in percentage. Okay, because it is in 100 rupees. ஓகேவா? ஸோ 100 மார்க்ஸ்க்கு எவ்வளோ எழுதிருக்கான் அப்படின்னு கேட்டோம்னா 100 மார்க்ஸ்க்கு 50%, 100 மார்க்ஸ்க்கு 50 மார்க்ஸு, 50 out of 100 பர்சன்டேஜ்லேயே 50 தானே. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இவ்வளோ போடுறதுக்கு பதிலாக வந்துட்டு அந்த 0.8 மெத்தட் சொன்னால 0.8 0.2 அந்த மாதிரி போடுறேன். ஓகேவா? எப்படி எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட்டா, 20% டிஸ்கவுண்ட்னா அப்போ எவ்வளோ இருக்கும்? 1ல் 20% 0.8 மல்டிப்ளை தான் பண்ணோம். சொல்ல மல்டிப்ளை 10% போயிடுச்சு. எதுலேருந்து 1லேருந்து தான் போகுது அப்படின்னு அவசியம் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1லேருந்து திட்டு போகுது. 1லேருந்து போச்சுன்னா எவ்வளோ 0.9 ஆகுமா? 10%. 1லேருந்து 0.5% போகுது. ஸோ 1லேருந்து 5% போச்சுன்னா 1லேருந்து எடுக்கக்கூடாது. ஆக்சுவலி நான் இங்கே நெக்ஸ்ட் பேஜ் சொல்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது? 20% discount from the initial amount. Initial amount 1 rupee. Okay, 1 rupeeல into initial amount 20% போயிடுச்சு. ஸோ 0.8 இருக்குமா? 0.8 போட்டிருக்கேன். ஸோ இதுல இருந்து வந்துட்டு அடுத்த அமௌண்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், which is 10%. 10%னா 0.9 போட்டுக்கேன், இன்ட்டு பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்புறமா இது இருக்குல்ல, இந்த டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, இதுல இருந்து வந்துட்டு 0.95, அதாவது 5% டிஸ்கவுண்ட், 5% போயிடுச்சு. அப்போ எவ்வளோ இருக்கும்? 0.95 இருக்கும். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளைன்றதால நம்ம எந்த ஆர்டர் வேணால் போட்டுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த பிராக்கெட் போட்டு அதுக்கப்புறமா இது போட்டுறேன். ஸோ நோ ப்ராப்ளம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ 0.8 இன்ட்டு 0.9 இன்ட்டு 0.95 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.685 அப்படின்னு வரும், which is the amount you have to give if the initial amount is 1 rupee. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ 1 மைனஸ் சொல்லி போட்டோம்னா எவ்வளோ கழிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். 0. இதை வந்துட்டு பர்சன்டேஜில் போட்டால் நமக்கு வந்து 31.6% வரும். ஓகேவா? திஸ் இஸ் சிம்பிளர் தேன் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகே ஓகே இப்போ பாருங்க, 20% டிக்ரீஸ். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் 20% டிக்ரீஸ் அண்ட் 20% இன்க்ரீஸ்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ்னா இன்டூ 0.8 பண்ணணும். ஓகேவா? 0.8. 20% இன்க்ரீஸ் அப்படின்னா 1லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்டூ 1.2 பண்ணணும். ஓகேவா? இது வந்து கீப் இன் மைண்ட். ஓகே, இதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் நடத்தலை. இதுக்கப்புறம் வந்துட்டு பர்சன்டேஜ் பார்ட் 2ல் வந்துட்டு நான் ப்ராப்ளம்ஸ் வச்சு நடத்திருப்பேன். அந்த வீடியோக்கு லெட்ஸ் ஜஸ்ட் ஜம்ப் இன்டு தட் வீடியோ. ஓகே, I'll stop here.